வணக்கங்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூவில் செஞ்சுக்க ரொம்ப சந்தோஷங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு படங்களோட ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வாரம் இக்கிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அற்புதமான ஒரு வார் பேஸ்ட் ட்ராமா தான் பார்க்குறாங்க. லாஸ்ட் இயர் அதாவது இந்த படத்தோட அறிவிப்பு வந்து வந்ததுன்னா எனக்கு வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஒரு 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 முனைப்பு இருந்தது. அது காரணம் வந்து என்னென்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீராம் ராகவன். ஸ்ரீராம் ராகவன் யாருன்னா உங்களுக்கே தெரியும். அந்தாதூன், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஜானி கதர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படங்களை கொடுத்த ஒரு டைரக்டர். அடுத்து மேரி கிறிஸ்மஸ்க்கு அடுத்து நான் வந்து இக்கிஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இந்த படத்து மேலே ஆல்ரெடி ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சுங்க. இந்த மாதிரி வார் பேஸ்ட் படம் ஏன் வந்து அதிகமாக வந்து ஹிந்தியில் வருது? ஆமாங்க, ஹிந்தியில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்களாவது வார் பேஸ்ட் படம் வந்துடும். ஈவன் தான் இப்போ லாஸ்ட் இயரில் கூட 3 படம் 3 படம் வந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லா படமே வந்து ஹிட்டு தான். எந்த படமே வந்து சொதப்பலைன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு எப்பயுமே வார் பேஸ்டு ட்ராமாவுக்கு எப்பயுமே வந்து ஹிந்தியில் ஒரு மார்க்கெட் இருக்குது. இன்னொன்று, இந்த படங்கள் வார் பேஸ்ட் மூவிஸ் வந்து எதனால் வந்து ஹிந்திக்கு வந்து அதிகமாக வந்து அவங்க முக்கியத்துவங்கள் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஜியாகிரபிக்கல் அந்த கதைக்களம் எடுத்துக்கொள்ள கதைக்களம் சரி, பேக்ட்ராப்பும் சரி, அதில் யூஸ் பண்ணுற மக்கள் லைக் என்ன சொல்கிறது, அந்த ஒரு கேரக்டர் நேமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பேஸ்டான அந்த ரியல் ஸ்டோரி தான். ஸோ அவங்க வந்து எது பரம்வீர் சக்ரா வாங்கியிருக்கலாம், இல்லை இராணுவத்திலேயே வந்து மிக உயரிய ஒரு பதவி வாங்கியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து நாட்டுக்காக உயிர்நீத்தவங்களாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி இவங்களோட ஒரு கதைக்களங்களை சூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. ஈவன் இந்த படம் கூட அர்ஜுன் கேட்ரபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 வயசு, எப்படிங்க 21 வயசு உள்ள ஒரு ஒரு யங் பிளட் வந்து நாட்டுக்காக அவரோட உயிரியே வந்து கொடுத்து 21 வயசுலேயே வந்து பரம்வீர் சக்ரா, அதாவது யங்கஸ்ட் மேன் ஹூ காட் பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற ஒரு 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 அந்தஸ்தை பெற்றவர் தான் இந்த அர்ஜுன் கேட்ரபால். 21 வயசுலேயே வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த 1971 நடந்த ஒரு வாரில் அவர் உள்ளே போய் நாட்டுக்காகவே வந்து அவர் வந்து உயிர் நீத்தார். ரொம்ப பிரேவரியாக சும்மா ஏனதாலும் போய் சாவல, ரொம்ப பிரேவரியாக இறந்தார். அதுக்குண்டான அந்த கதைக்களமும் இருக்கட்டும், அந்த காட்சி அமைப்புகளும் வந்து படம் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரேவரியான பர்சன், எப்படி வந்து அவர் வந்து அவரோட உயிர் நீத்தாருங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டிப்பாங்க. ஸோ இந்த படத்தில் இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு நமக்கு ஒரு சிறப்பம்சம், இந்த படம் நமக்கு ஏன் கேட்சியாக இருக்குது, நம்மளை வந்து பார்க்க வைக்குது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படத்தை வந்து இந்த படம் வந்து ரொம்ப படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் த படமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வார் பேஸ்ட் சீன் காட்ட மாட்டாங்க, போர்க்களங்களாகவே இருக்காது. அதான் இந்த படத்தோட ப்ளஸ். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்டென்சிவ் எமோஷ்னல் வார் ட்ராமாங்க. தர்மேந்திரா உங்களுக்கு தெரியும், ஒரு பழமையான ஹிந்தி ஆக்டரு. அதாவது அவரோட சன்னு வந்து அவரோட சன்னு தான் வந்து 1971 அந்த போரில் வந்து இறந்துறாருன்னு சொல்லிட்டு 2004 அவரோட நினைவேலைகளை வந்து பகிர்ந்துப்பார் ஜெய்தீப் அகர்வால். அதாவது பாகிஸ்தானோட இராணுவ அதிகாரிகிட்ட பகிர்ந்துட்டு இருப்பார் அவரோட ஸ்டோரியை. ஸோ ஒரு சுச்சுவேஷன் வரும், அதை மீட் பண்ணி பகிர்ந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு தெரியாது அவரை சன்னை கொண்டதே வந்து ஜெய்தீப் அகர்வால் தான் சொல்லிட்டு. ஸோ இவங்க ஒரு காரணத்துக்காக வந்து பாகிஸ்தான் போகிறாங்க, அங்கே மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. கடைசியாக வந்து அவரோட சன்னு எந்த இடத்துல உயிர் நீத்தார் அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்கும் வந்து நம்மளால் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நம்ம தர்மேந்திரா வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு முன்னாடி, அதாவது வந்து அவர் வந்து பாகிஸ்தான் வந்து இருந்திருக்காரு மீன்ஸ் அது ஆக்சுவலி இந்தியாவோட பிளேஸ் தான். பட் ஆஃப்டர் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் வந்து அந்த பிளேஸ் வந்து பாகிஸ்தானாக மாறிடுது. ஸோ அதில் அவர் வந்து இந்தியா வந்துடுறாரு. ஸோ அந்த ஊருக்கு நான் போகணும், அந்த ஊர் மக்களை பார்க்கணும், என்னோட வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாரு. அங்கே அவருக்கு நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் டோட்டல் படமாகவே வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ஸ்ரீராம் ராகவன் வந்து இதுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழில் ஏன்டா இப்படிலாம் வரல அப்படின்னு கேட்காதீங்க. தமிழ்லையும் அமரன் அப்படி ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்கு. நாம் ஏன் அதிகமாக வார் பேஸ்ட் மூவி பண்ணலன்னா, மேபி நம்ம தமிழ்லேயே வந்து நிறைய பேர் இருக்கலாம், பரம்வீர் சக்ரா மாதிரி பண்ணலாம் இருக்கலாம். பட் மேபி இன்னும் நமக்கு அந்த ஜியாகிரபிக்கல் அமைப்பும் சரி, அந்த உண்டான விஷயங்களும் சரி, அதிகமாக வந்து நமக்கு இன்னும் ஒரு இது இல்லையோ தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் இதுக்கப்புறம் ஒரு வளர்ந்த ஒரு டேரக்டரும் சரி, அல்ல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் டேரக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு படங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐ திங்க் நமக்கும் கண்டிப்பாக பரம்வீர் சக்ரா தமிழ்லேயும் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. தமிழோ சவுத் இந்தியிலோ யாரோ வாங்கியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் வார் பேஸ் படம் பண்ணால் படம் மொக்கையாகும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எழுதுகிற ஸ்க்ரீன் பிளே பொறுத்து தான் வந்து அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரானவே இருக்கும். பட் இந்த படம் அந்த எழுதிய அமைப்பும் சரி, அந்த படம் எக்ஸிக்யூஷனும் சரி ரொம்ப சூப்பருங்க. அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்ரீராம் ராகவன்.
அண்ட் இந்த படத்தில் ஹீரோ நடித்த அகஸ்தியானந்தா அவர் யாரும் நம்ம அமிதாப் பச்சனோட கிராண்ட்சன் தான். ஆல்ரெடி 2023 வந்து லான்ச் ஆகிட்டார் ஹீரோவா. பட் ஸ்டில் அந்த படம் வந்து அதிகமாக வந்து பேர் வாங்கல. ஆனால் இந்த படம் அவருக்கு உண்மையாலுமேங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கும். அவரோட கெரியர்லேயே ஒரு மைல் ஸ்டோன் மூவியாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸும் சரி, அந்த கோபத்தின் வெளிப்பாடும் சரி, அந்த ஒரு ஒரு இன்னசென்ட் ஃபேஸாக இருக்கட்டும், காதலிக்கிட்ட வந்து பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், அந்த இன்னொன்று வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த 1970s வந்து டேட்டிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஒரு காட்சியமைப்பு பண்ணியிருப்பார் டைரக்டர் ஸ்ரீராம். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். நீங்கள் படமாக பாருங்கள். படமாக பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். எஸ், டெஃபினெட்லி இஸ் அ ஸ்லோ பேர்ன் மூவி. மேபி ஒரு சில இடத்துல உங்களுக்கு தூக்கத்துக்குள்ள வர வைக்கலாம். பட் ஆனால் இந்த படம் ஒர்த்தா இல்லைங்கிறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு 100% ஒர்த்தான மூவிங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா படம் தியேட்டர் போய் பாருங்கள். எல்லா பிவிஆர் ஸ்க்ரீன்லேயும் அதர் ஸ்க்ரீன்லேயும் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வந்து படம் போயிட்டுருக்கு. படத்தோட பேர் இக்கிஸ், அதாவது 21. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எப்பயும் கூடாதுன்னு தான் நான் எப்பயும் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமான அந்த கதைக்களமும் இருந்தது. அதை சொல்லி அந்த கதையை பின்ன விதமும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் நான் மீட் பண்ணேன். வணக்கங்க.